சன் டிவியில் அன்பே வா சீரியலில் கண்மணியாக நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்ரீ கோபிகா நீல்நாத். கேரளாவை சார்ந்தவங்க. இவங்களோட அப்பா தொழிலதிபர். பாலக்காட்டில் பள்ளி படிப்பை முடித்த இவங்க கோவையில் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. 6 வயசுல இருந்தே குழந்தை நட்சத்திரமாக ஹாய் அப்படின்ற மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 11 வயசில் மம்முட்டியோட ஃபயர்மேன் படத்தில் பத்திரிகையாளர் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேயே நடிப்பு அதிக ஆர்வம் இருந்ததுனால கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்பொழுதே மாடலிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீகுமரன், தங்க நகை மாளிகை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட விளம்பர படங்கள்லையும் நடித்து பிரபலமானாங்க. 2017 வெளியான நான்சென்ஸ் அப்படின்ற மலையாள படத்தில் 2வது கதாநாயகியாக அறிமுகமானாங்க. இவங்களுக்கு தமிழ் திரையுலகில் திருப்பு முனையாக அமைஞ்சது 90ml திரைப்படம் தான். 2019 வெளியான இந்த படத்தில் ஓவியாவோட தோழிகளில் ஒருவராக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் எதிர்மறையான விமர்சனங்கள் பெற்றிருந்தாலும் அதில் நடித்த கேரக்டருக்கு நல்ல பெயர் கிடைச்சிருந்தது. தொடர்ந்து பட வாய்ப்புகள் குறைஞ்சதுனால சின்ன திரைக்குள்ள நுழைஞ்சாங்க. மலையாள சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க. முதலா கலர்ஸ் தமிழ் சேனல்ல ஒளிபரப்பான உயிரே சீரியல்ல என்ட்ரி ஆனாங்க. அந்த தொடர்ல மெயின் லீட் மனிஷா அஜித் விலகி இருந்ததுனால ஸ்ரீ கோபிகா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நடித்த பவித்ரா கேரக்டருக்கு நல்ல ரீச் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் சன் டிவியில் சுந்தரி சீரியலில் அனு கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சீரியலில் கார்த்திக்கு 2வது மனைவியாக இவங்க நடிச்சிட்டு வராங்க. ஹீரோ மேலே ரொம்பவே பாசம் பொழிஞ்சு ரொம்ப பொசசிவ் கேரிங்காக நடிச்சிட்டு இருந்தாங்க. இதனால் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கிடைச்சிருந்தாங்க. இவங்க இப்போ தற்பொழுது அன்பே வா சீரியலில் கண்மணி ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீ கோபிகா ஒரு பேட்மிண்டன் பிளேயர், பாக்ஸரும் கூட. மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்க இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை பதிவிட்டுட்டு வருவாங்க. சினிமாவில் ஆக்ஷன் காட்சிகளில் நடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆசை. சீரியலில் கலக்கும் ஸ்ரீ கோபிகாவை கூடிய விரைவில் திரும்பவும் வெள்ளித்திரையில் பார்க்கலாம். அன்பே வா சீரியல் கண்மணி பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.